வணக்கம் நண்பர்களே. ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 67. உடல் உறுப்புகளையும் தொந்தரவு செய்யாதீர்கள். இதாங்க இன்னைக்கு தலைப்பு. ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 67ல் உடலினுடைய உறுப்புகளை உடலையும் தொந்தரவு செய்யாமல் இருந்தாலே நம்மளுடைய ஆரோக்கியம் என்றும் மேம்பட்டு அந்த வாழ்க்கை பயணம் 100, 120, 140 வயசு வரைக்கும் போகும். இது ஆக்சுவலாக பல பேர் 120, 140 பாசிபிளா அப்படின்னு கேட்குறாங்க. பட்டு இது நடைமுறையில் எத்தனையோ பேர் 100 வயசை தாண்டி ஜப்பானில் 1 லட்சம் பேர்த்துக்கு மேலே 100 வயசை தாண்டி வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ ரீசண்டாக சவுதி அரேபியாவில் 143 வயதான ஒரு பெரியவர் தன்னுடைய இறுதி பயணத்தை முடிச்சிருக்காரு. ஸோ எப்படி நம்ம ஆரோக்கியமாக இயற்கையாக வாழ்ந்தோம்னா, நம்ம வாழ்வியல் முறையே ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோம்னா அது நம்மளுடைய வாழ்நாளை பெரிய லெவலுக்கு கொண்டு செல்லும். அந்த வாழ்நாளை உங்களுக்கு பெரிய பயணமாக, நீண்ட நெடிய ஆரோக்கிய பயணமாக கொண்டு செல்லும். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆரோக்கியம் அப்படிங்கிறது எதையுமே செய்யாமல், அளவுக்கு அதிகமாக செய்யாமல் இருக்கிறது கூட ஆரோக்கியம்தான். இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா, ஹெல்த் கான்சியஸ் அப்படிங்கிற பேரில் நிறைய பாடியை நம்ம டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஒவ்வொன்றுக்கும் சுய மருத்துவம், சுய மருந்துகளை வாங்கி சாப்பிட்றது, மருத்துவம் பார்க்கறது, தலையிலிருந்து கால் வரைக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பொறுமை இல்லாமல் ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது. அப்படி அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால உடல் தன்னுடைய சிஸ்டத்திலிருந்து மாறுது. அந்த சிஸ்டத்திலிருந்து மாறுறதுனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ்லேயே பல ஆரோக்கிய குறைபாடுகள் உடலுக்கு வருது. அந்த காலத்துல எல்லாம் காலையில் எழுந்திரிச்சாங்க, 4 மணி 4:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுவாங்க. எந்திரிச்சு தங்களுடைய கடமைகளை முடிச்சுட்டு தங்களுடைய சூரியன் வருவதற்கு முன்னாடியே அவங்கவுங்க காடு கழனிக்கு போய் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. 12-1 மணிக்கு தான் அந்த பழைய சோறோ பழைய புளி தண்ணியோ குடிப்பாங்க. அதை தாண்டி சாயந்தரம் தான் வீட்டுக்கு வருவாங்க. 4-5 மணிக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக சாப்பாடு